தென்காசி மாவட்டத்தில் மறுசீரமைக்கப்பட்ட ராஷ்ட்ரிய கிராம ஸ்வராஜ் அபியான் திட்டத்தின் கீழே பணிபுரிவதற்கான 12 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள், எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சேலரி அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலர் ஒரு பணியிடம் இருக்குது. இதில் MSW MBA முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? குறைந்தபட்சம் 5 வருடம் பயிற்சி ஒருங்கிணைப்பு அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். 50,000 ரூபாய் மாதத்திற்கான மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பணியிடங்களும் பார்த்திங்கன்னா அவுட் சோர்சிங் முறையில் அவங்களுக்கு ப்ரைவேட், அதாவது வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பணியிடம். கவர்மெண்ட்டில் அவுட் சோர்சிங் முறையில் தற்காலிகமாக பணிபுரிவதற்கான வேலைவாய்ப்பு தான் இதெல்லாம். சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடிய பணியிடம் என்னென்னா கணினி உதவியாளர், கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இளநிலை பட்டப்படிப்பு எனி டிகிரி வித் DTP முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் 3 ஆண்டு முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 22,000 ரூபாய் மாத ஊதியமாக சொல்லியிருக்காங்க, மதிப்பூதியம். அடுத்தது வட்டார வள மைய பயிற்றுனர் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் 10 வேக்கன்சி இருக்குது. இளநிலை பட்டப்படிப்பு எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதற்கும் பார்த்திங்கன்னா 3 வருடம் கவர்மெண்ட் ஸ்கீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் மாதத்திற்கான மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. அதே மாதிரி எந்த டைம்லேயும் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும் பொழுதோ இல்லை ஸ்கீமை வேறு ஸ்கீமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுதோ டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் இதற்கு தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் அடுத்த இதை சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? பணியிடம் எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் தான் DRCP ஃபேக்கல்ட்டி அந்த பணியிடமும் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடமும் அங்கே தான் இருக்குது. வட்டாரத்திற்குள்ளே ஏதாவது ஒரு 10 வட்டாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயினிஸு. ஓகேங்களா? எப்படி உங்களுக்கு இதில் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸில் யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க, இந்த ஒர்க் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு பணியிடத்திற்கும் செப்பரேட்டாக கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்குக்கு நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கனாலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துடும். அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 30/5/2025. ஃபில் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷனும் உங்களோட நெசசரி டாக்குமெண்ட்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ கூப்பிடும் பொழுது நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான தொலைபேசி எண்ணும் மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி இது பண்ணாலே, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஹார்ட் காப்பியோ வேறு எதுவும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதான் அந்த கூகுள் ஃபார்மு. இது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடம் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு இருக்கக்கூடிய வேகன்சி ஆல்ரெடி 2022 ஸ்டார்ட் பண்ணது. 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்லி 2026 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜாப் இருக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு பணியிடம். அதற்கு 30/5/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வரும். இதில் உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, உங்களுடைய ஜெண்டரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஆட் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் இமேஜ் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஹையஸ்ட்டு எஜுகேஷன் யூஜியா, பிஜியா இல்லை PhD இந்த மாதிரி வேறு எதாவது முடிச்சிருக்கீங்களோ அந்த ஹையஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் யூஜி, அதாவது ஹையர் டிகிரி, யூஜினா யூஜி எங்கே முடிச்சிங்க, எந்த இயர் பாஸ் ஆனீங்க, அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் நீங்கள் கிராஜுவேஷனில் பண்ணீங்க அப்படின்றது சொல்லணும். ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்குது, டேட்டா அனாலிசிஸா, டேட்டா விஷுவலைசேஷனா, எதுக்கு சம்மந்தமான
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுக்கணும். டிடிபி அல்லது ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சரிங்களா? இதே மாதிரி செப்பரேட்டாக ஒவ்வொரு பணியிடத்திற்கும் செப்பரேட் லிங்க் இருக்குது. என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.